திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தாவேக்கவினர் உட்பட அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விருப்பம் தெரிவித்துள்ளார். வெற்றி வாய்ப்பு குறித்து நல்ல சூழல் இருக்கிறது. அதற்குண்டான வியூகங்களை முறையாக சரியாக வகுத்து வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் திரு பியூஷ் கோயல் அவரிடம் தெரிவித்தேன். மேலும் சில கட்சிகள் சேர விரும்பினால் இன்னும் கூட்டணிக்கு பலம்தான் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது என்பதையும் கூறினேன். வெளியிலே இருக்கின்ற கட்சிகள், திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள், ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துறை கட்சிகளும் என்டிஏ அதிமுகவில் சேர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம், கோரிக்கை. தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு பதிலளித்தார். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளன. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு என்னவென்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னதாக கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓ பன்னீர்செல்வம் பதில் கூறியிருந்தார். பின்னர் தை மாதம் முடிவதற்குள் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தேனி மாவட்டம் தென்கரை அக்ரஹார தெருவில் உள்ள தனது இல்லத்திலிருந்து போடிநாயக்கனூரில் உள்ள அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டுச் சென்றார். அப்போது செய்தியாளர்கள் கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு பொறுமையாக இருங்கள், சொல்கிறேன் என அவர் கூறினார். என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதற்கான காரணத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் கண்ணீர் மல்க கூறிய காட்சிகளே இவை. ஓ பன்னீர்செல்வத்தின் அணியிலிருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக அந்த அணியிலிருந்த குன்னம் ராமச்சந்திரனும் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகுவதாக அறிவித்தார். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும், என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின், குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எந்த கட்சியிலும் தாம் இல்லை என தெரிவித்த குன்னம் ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் மற்றும் தனக்கு ஆதரவளித்தவர்களிடம் மன்னிப்பும் கோரினார். உடன்பாடே இல்லாதவர்களின் கூட்டணி எப்படி வெற்றி பெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருக்கிறார். எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தாவேக்கவினர் உட்பட அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விருப்பம் தெரிவித்துள்ளார். வெற்றி வாய்ப்பு குறித்து நல்ல சூழல் இருக்கிறது. அதற்குண்டான வியூகங்களை முறையாக சரியாக வகுத்து வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் திரு பியூஷ் கோயல் அவரிடம் தெரிவித்தேன். மேலும் சில கட்சிகள் சேர விரும்பினால் இன்னும் கூட்டணிக்கு பலம்தான் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது என்பதையும் கூறினேன். வெளியிலே இருக்கின்ற கட்சிகள், திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள், ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துறை கட்சிகளும் என்டிஏ அதிமுகவில் சேர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம், கோரிக்கை. தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு பதிலளித்தார். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளன. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு என்னவென்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னதாக கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓ பன்னீர்செல்வம் பதில் கூறியிருந்தார். பின்னர் தை மாதம் முடிவதற்குள் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தேனி மாவட்டம் தென்கரை அக்ரஹார தெருவில் உள்ள தனது இல்லத்திலிருந்து போடிநாயக்கனூரில் உள்ள அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டுச் சென்றார். அப்போது செய்தியாளர்கள் கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு பொறுமையாக இருங்கள், சொல்கிறேன் என அவர் கூறினார். என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சித் தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதற்கான காரணத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் கண்ணீர் மல்க கூறிய காட்சிகளே இவை. ஓ பன்னீர்செல்வத்தின் அணியிலிருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக அந்த அணியிலிருந்த குன்னம் ராமச்சந்திரனும் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகுவதாக அறிவித்தார். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும், என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின் குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எந்த கட்சியிலும் தாம் இல்லை என தெரிவித்த குன்னம் ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் மற்றும் தனக்கு ஆதரவு அளித்தவர்களிடம் மன்னிப்பும் கோரினார். உடன்பாடே இல்லாதவர்களின் கூட்டணி எப்படி வெற்றி பெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருக்கிறார். எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தாவேக்கவினர் உட்பட அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விருப்பம் தெரிவித்துள்ளார். வெற்றி வாய்ப்பு குறித்து நல்ல சூழல் இருக்கிறது. அதற்குண்டான வியூகங்களை முறையாக சரியாக வகுத்து வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் திரு பியூஷ் கோயல் அவரிடம் தெரிவித்தேன். மேலும் சில கட்சிகள் சேர விரும்பினால் இன்னும் கூட்டணிக்கு பலம்தான் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது என்பதையும் கூறினேன். வெளியிலே இருக்கின்ற கட்சிகள், திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள், ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துறை கட்சிகளும் என்டிஏ அதிமுகவில் சேர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம், கோரிக்கை. தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு பதிலளித்தார். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளன. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு என்னவென்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னதாக கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓ பன்னீர்செல்வம் பதில் கூறியிருந்தார். பின்னர் தை மாதம் முடிவதற்குள் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தேனி மாவட்டம் தென்கரை அக்ரஹார தெருவில் உள்ள தனது இல்லத்திலிருந்து போடிநாயக்கனூரில் உள்ள அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டுச் சென்றார். அப்போது செய்தியாளர்கள் கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு பொறுமையாக இருங்கள், சொல்கிறேன் என அவர் கூறினார். என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சித் தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான பொண்ணு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கிக் கொள்வதற்கான காரணத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் கண்ணீர் மல்க கூறிய காட்சிகளே இவை.
ஓ பன்னீர்செல்வத்தின் அணியிலிருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக அந்த அணியிலிருந்த குன்னம் ராமச்சந்திரனும் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த குன்னம் ராமச்சந்திரன் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகுவதாக அறிவித்தார். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும், என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின், குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எந்த கட்சியிலும் தாம் இல்லை என தெரிவித்த குன்னம் ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் மற்றும் தனக்கு ஆதரவு அளித்தவர்களிடம் மன்னிப்பும் கோரினார். உடன்பாடே இல்லாதவர்களின் கூட்டணி எப்படி வெற்றி பெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருக்கிறார். எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது.